பேரும் நாசம் பண்ணிட்டானுங்க. என்னை இந்த நிலைமையில உட்கார வச்சுட்டானுங்க. யாரு இனிமே அந்த விளையாட்டுக்கு போகாதீங்க. என்ன மாதிரி ஆயிடாதீங்க. ஐயோ, என்னைய இப்படி நிக்க வச்சுட்டானுங்களே. நல்லா எங்க அப்பா பேர் தமிழ்மணி, 2 பேர் பசங்க இருக்கிறோம். நேற்று நைட்டு வீட்டில் சாப்பிட்டு நல்லா தான் இருந்தாரு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க, இந்த மாதிரி காசு கட்டுங்க விளையாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. போய் காசு கட்டி விளாண்டுருக்காரு. நேற்று இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச். அதில் கட்டி 80 லட்ச ரூபா விட்டுட்டாரு. நைட்டு 10 மணிக்கு அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க எங்க இருக்கீங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்லை நான் வந்துடுறேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், நீங்கள் படுத்துங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அம்மாவும் சரி வந்துருவாருன்னு சொல்லி நம்பி விட்டுட்டாங்க. காலையில் 4 மணிக்கு அம்மாவுக்கு முடிப்பு வந்திருக்கு. Download ShareChat. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். அத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அது புரியாம தான் சில பேரு ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பொறுமையா இருந்தன்னா உன்னால எதையும் சாதிக்க முடியும். Download ShareChat. முதல்ல உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்பாங்க. அதுக்கு பிறகு உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஒரு நாள் உங்களை போல் வரணும் அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்சதை நீ செய். Download ShareChat. கடுகளவு கூட கலங்காதே, எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு, என்னிடம் பரிபூர்ணமாக நம்பிக்கை வை. உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தையாகிய நான் காத்திருக்கிறேன். நிச்சயம் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன். உனது கர்ம பலன்களின் ஆதிக்கத்தினால் நீ எண்ணிய எண்ணங்கள் நெடுங்காலமாக நிறைவேறாமல் தள்ளிப்போய்க் கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த கடுமையான சூழ்நிலை உன்னை துன்பப்படுத்துவதற்காக இல்லை, உன்னை தயார் செய்வதற்காக. பொறுத்திரு, காத்திரு, அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பங்கள் உன்னை விட்டு அகலப் போகிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். Download ShareChat.